இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பருப்பு ஸ்லீப் பண்ண போகிறோம். கடலை பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. சனா டால் வாஷ் இட் அண்ட் சோக். பருப்பு 1 hour ஊறினா போதும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 1 to 2 hours சோக் பண்ணால் போதும். நம்ம வாஷ் பண்ணி அலம்பிட்டு ஊற வச்சாச்சு. ஊறி எடுத்து வாங்க அரைச்சிக்கலாம். அரைச்சம் ட்ரை சில்லிஸ், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. cumin seeds, சீரகம், add some hing, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, salt, make it to a close paste. ரொம்ப ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காய் பொடியாக நறுக்கி add the finely chopped cluster beans. பொடியாக நறுக்கின கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. grease it. steam it for 10 to 15 minutes. 10லேருந்து 15 நிமிஷம் ஆவியில் வேக விட்டுருங்க. வெந்தெடுத்து ஆற விட்டு உதிர்த்துடுங்க. cool it and crush it. heat oil in a pan. கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட், கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து, சீரகம், cumin seeds, மேத்தி, வெந்தயம், கறி லீவ், சில்லிஸ், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். add some hing, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு உதிர்த்த கடலைப்பருப்பும் கொத்தவரங்காயும், cluster beans and dal, steamed dal and cluster beans. Salt it well. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. add some salt, உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.